கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 7. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே நாம் தியானிக்கும் பொழுது உலகத்தில் இருக்கின்ற மற்ற எல்லா மக்களை காட்டிலும் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் குறிப்பிட்டிருந்தோம். பொதுவாக இன்றைக்கு பார்க்கும் பொழுது நம்மை காட்டிலும் உலக பிரகாரமாக அல்லது கடவுளை அறியாத மக்கள் இந்த உலக வாழ்க்கையில் மிகவும் சிறப்புற்று இருக்கின்றார்களே, எல்லா விதமான நிறைவுகளை கண்டிருக்கின்றார்களே, கடவுளுடைய பிள்ளைகள் துன்பப்படுகிறார்களே என்றெல்லாம் நாம் தியானித்தோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதே வசனத்திற்கு இன்னும் அழகான ஒரு விளக்கத்தை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். கடவுள் ஏன் நீங்கள் சகல ஜனங்களை காட்டிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லித் தருகின்றார் என்றால், இங்கே ஆண்டவரோடு கூட வாழ்ந்த சீஷர்கள் ஒரு அழகான வார்த்தை இங்கே குறிப்பிடுகிறார்கள். 6வது வசனத்தில் அதை படித்தோம். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் ஏன் அநேக கிறிஸ்தவ உபதேசங்கள் கூட என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் நம்மை செழிக்க செய்கின்ற கடவுள். ஆண்டவர் வெள்ளியையும் பொன்னையும் நமக்கு நிறைவாக தருகின்ற கடவுள் என்று பிரசங்கிக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அன்பான சீஷர்கள் பேதுரு மற்றும் யோவான், அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வெள்ளியும் பொன்னும் இல்லாத இவர்களிடத்தில் வேறு என்ன இருந்தது? அதற்கு பிறகு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அந்த மனிதன் நினைத்திருப்பான், இவர்கள் வெள்ளி பொன்னை விட வேறேதோ ஒரு விசேஷமானது, இதுவரையிலும் நாம் கேள்விப்படாத ஒன்றை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் போன்றிருக்கிறது, அவர்கள் நமக்கு கொடுத்தால் நன்றாயிருக்கும் என்று சொல்லி ஆவலோடு கூட எதிர்பார்த்திருப்பார். ஏனென்றால் தினந்தோறும் அந்த மனிதன் தேவாலயத்தினுடைய வாசலில் நின்று பிறரிடத்தில் உதவி கேட்டு வாழ்ந்து வருகிற மனிதன். பார்க்கிற மக்களிடத்திலிருந்தெல்லாம் ஏதாகிலும் உதவி கிடைக்குமா என்று ஏங்கி பார்க்கின்ற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இங்கே இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை அதோடு நிறுத்தி இருந்தால் இந்த மனிதன் நினைத்திருப்பான், நம்மை காட்டிலும் இவர்கள் தரித்திரத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் அதை தொடர்ந்து அங்கே கடவுளுடைய தாசர்கள் சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்பது உண்மைதான், ஆயினும் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகின்றேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அந்த நடக்க முடியாது இருந்த அந்த மனிதனுடைய வலது கையை பிடித்து தூக்கி விடுகின்றார்கள். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் அதற்கடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் குதித்து நின்று நடந்து
அவன் தேவாலயத்திற்குள் சென்று கடவுளை துதித்தான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நான் துவக்கத்திலே சொன்ன வண்ணமாக இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு வெள்ளியும் பொன்னும் தான் ஒரு நிறைவான வாழ்வை தரும். அதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு அது ஒரே ஒரு சான்றாக இருக்கிறது என்று சொல்லி செழிப்பை நோக்கி ஓடுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை முற்றிலும் அது தேவையில்லையா என்ற கேள்வி வருமானால் உங்களோடு நானும் ஒத்துப்போவேன். அப்படி அல்லவே அல்ல. வெள்ளியும் பொன்னும் நிச்சயமாக அவசியம். ஆம், பிறரிடத்தில் உதவி கேட்டு நிற்கும் பொழுது நம்முடைய இருதயம் எவ்வளவு சுக்குநூறாய் உடைகின்றது, வலிக்கிறது என்பது நன்றாகவே தெரியும். காரணம், நம்மிடத்தில் அந்த வெள்ளியும் பொன்னும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வெள்ளியும் பொன்னும் நம்மிடத்தில் இல்லை என்ற ஒரே காரணத்தினாலே நாம் வாழ தகுதியற்றவர்களா அல்லது கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டாரா என்றால் இல்லவே இல்லை. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவற்றை காட்டிலும் மேலான ஒன்று பேதுருவிடத்திலும் யோவானிடத்திலும் இருந்தது. அது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்கிறதான அந்த வல்லமையான ஒரு பலன். அந்த சோர்ஸ் இயேசு கிறிஸ்து என்ற நாமம் என்னத்தை கொண்டு வந்தது? இதுவரையிலும் நடக்க முடியாமல் உட்கார்ந்து கொண்டு பிறருடைய சின்ன சின்ன உதவிகளை நம்பியிருந்த மனிதனை நடக்கச் செய்தது, அவனை துள்ளி குதிக்கச் செய்தது. இனி என் கால்கள் நன்றாகிவிட்டபடினாலே பிறருடைய உதவியை நம்பி நான் வாழ வேண்டிய அவசியமில்லை என்கிறதான ஒரு மாபெரும் மாற்றத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்தது. அதற்கு அடிப்படையாய் விளங்கினது ஒன்றே ஒன்று, வெள்ளியும் பொன்னும் இல்லாத அந்த சீஷரிடத்தில் இயேசு கிறிஸ்து எனும் நாமம் இருந்தது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வெள்ளியும் பொன்னும் மாத்திரமல்ல, மற்ற எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையில் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை கவனமாய் நாம் பார்த்து கொள்ள வேண்டும், அல்லது ஞாபகத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அது என்ன? இயேசு கிறிஸ்து என்ற நாமம் என்னோடு கூட இருக்கிறது. நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமம் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறது, ஆதாரமாய் இருக்கிறது. அந்த நாமமே எனக்கு எல்லாமாய் இருக்கிறது. ஆம், அப்படிப்பட்டதான அந்த அற்புதமான வாழ்க்கை நம்முடைய அனுபவமாக இருக்கிறபடினாலே வெள்ளியும் பொன்னும் கொடுக்க முடியாத மாபெரும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் கொண்டு வரும். நம்மை அந்த வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும். எப்படி நடக்க முடியாமல் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த மனிதன் எழும்பி அவன் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை பெற்று கொண்டாரோ, அதே வண்ணமாய் ஒரு மகிமையான வாழ்க்கை நமக்கு உண்டாகும். ஆகையால் வெள்ளி இல்லையே பொன்னில்லையே என்று கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு ஆண்டவருடைய நாமம் எனக்கு சொந்தமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இல்லாதவிலை இருக்கலாய் மாற்றுகிற கடவுள் நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் நிறைவாய் கொடுத்தருளுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி நம்மை சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட வாழச் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.